அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, நேயர்களே, சிலருக்கு சூனியத்துடைய பாதிப்பு, ஜின்னுடைய பாதிப்பு ஏற்படுது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் சொல்கிறாங்க, நான் எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது, 10 வருஷமாக இருக்குது, 15 வருஷமாக இருக்குது, எத்தனையோ இடத்துக்கு நாங்கள் போயிட்டு ஓதிட்டு வந்துட்டோம், சரியாகலை. எப்படியா நாங்கள் வந்து தர்காவுக்கு போகணும், எப்படியா இங்கே ஓதி பார்க்க போனோம், அங்கே ஓதி பார்க்க போனோம், எங்கே போனாலும் எங்களுக்கு சரி ஆகலை. ஒரு சில இடத்த சரி ஆகுது, திரும்பவும் கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு தொடருது. நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதன் காரணமாக வியாபாரத்தில் எங்களுக்கு பிரச்சனை வருது, இதன் காரணமாக உடலில் எங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்படுது, இதன் காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுது. இப்படியாக சிலர் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னும் பொழுது, இங்கே வந்து சகோதர சகோதரிகள் வந்து விஷயத்தை விளங்கிக்கணும். சரியான முறையில் ருக்கையா செய்யப்படவில்லை, சரியான முறையில் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் பார்க்கப்படவில்லைன்னு அர்த்தம். ஆக இந்த ருக்கையா ஓதி பார்ப்பது என்பது இதுவும் ஒரு வகையான மருத்துவம் ட்ரீட்மெண்ட் தான், சரிங்களா? ஆகவே ஒரு சில இடத்துல போய் நீங்கள் ஓதி பார்க்குறீங்க, ஓதி பார்த்த உடனே உங்களுக்கு ஷிஃபா கிடைச்சிருச்சு, சரிங்களா? அதன் பிறகு ஒரு 3 மாதமோ 2 மாதமோ கழிச்சு திரும்பவும் அதே போல் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உங்களுடைய பிரச்சனை ஒன்று முடிந்து விட்டது, புதிதாக வேறு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு, உங்களுக்கு சூனியம் செஞ்சவங்க நீங்கள் இடத்துல போய் ஓதி பார்க்குறீங்க, அந்த சூனியத்தை உடைச்சிட்டீங்க, திரும்ப ஒரு மாதம் 2 மாதம் கழித்து மறுபடியும் அந்த பிரச்சனை வருதுன்னா, புதுசாக ஒரு சூனியத்தை போய் வச்சுருக்கிறாங்க, அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகியிருக்கலாம், சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு என்ன செய்கிறது? ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துல ஓதி பார்த்துருப்பீங்க, சரியாக ஆயிருக்கும், கொஞ்ச நாள் ராகத்தாக இருக்காமல் இருக்கும், திரும்பவும் அந்த பிரச்சனை வந்திருக்கும், திரும்ப ஓதி பார்ப்பீங்க, சரியாகும், திரும்ப அந்த பிரச்சனை வரும். இப்படி அது எத்தனை முறை ஓதி பார்த்தாலும் சரியாக ஆகாமல், மந்திரிச்சு பார்த்தாலும் சரியாகாமல் திரும்ப திரும்ப தொடர்கதையாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இது என்னன்னா, அந்த பிரச்சனையை நீங்கள் முழுசாக முடிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போகிறோம், ஒரு ஃபீவர், வைரல் ஃபீவர் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. அங்கே போய் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீவர் விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்குது, உடல் முடியல, ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு கேட்குறோம். டாக்டர் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார், சில மாத்திரை எழுதி கொடுப்பாரு, சில அட்வைஸ் பண்ணுவார். எப்படின்னா, இந்த மாத்திரை நேரத்துக்கு போடணும், இந்த உணவுகள் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, இத்தனை நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், உங்களுக்கு உடல்நிலை சரியாயிட்டாலும் மாதத்துக்கு 2 முறை வந்து செக் பண்ணிட்டு போகணும், சில ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம், உடம்பு சரியான உடனே அதோடு அந்த ஹாஸ்பிட்டலில் மறந்துடுறோம், அந்த மாத்திரையும் தூக்கி போட்டுருவோம். அது காரணம் என்ன? அந்த சமயத்தில் நம்ம ரிலாக்ஸ்ட் ஆகிட்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுக்கு நம்ம அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அங்கே தான் நம்ம செய்கிற மிஸ்டேக். அப்போ முழுதாக அந்த உடல்நிலை குணமாகவில்லை. ஆக உள்ளுக்குள்ள நோய் லேசாக இருக்கும், ஆனால் வெளிப்புறத்தில் குணமாயிட்டு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். முழுசாக குணமாகாமல் லேசாக இருக்கக்கூடிய, உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நோயை ஒழிக்காமல் இருப்பதன் காரணமாகத்தான் தொடர்ந்து நோய் வந்துக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். அது ஓதி பார்த்தலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சூனியமாக இருக்கட்டும், ஜின் பிரச்சனையாக இருக்கட்டும், அதை ஓதி 100% உடைக்கணுங்க, சரிங்களா? சூனியம் செஞ்சுருக்கிறாங்க, செய்வினை, சூனியம், பில்லி, ஏவல், இது எது எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதை ஓதி உடைக்கணும், முழுசாக உடைக்கணும், 100% உடைக்கணும். ஃபுல்லாக உடைச்சாதான் திரும்பவும் அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. சூனியத்தை உடைச்சிட்ட பிறகு அதன் பிறகு வேறு எந்த ஒரு சூனியத்தை உங்களுக்கு செய்து வைத்தாலும் அதை தாக்காதவாறு ஒரு பாதுகாப்பு வேலியை உங்களை சுற்றி ஏற்படுத்த வேண்டும். அதற்கென்று சில அமளியாத்துகள் இருக்கிறது, சில துவாக்கள் இருக்கிறது. அதை நீங்கள் தொடர்ந்து செய்து வருகின்ற பொழுது வேறு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வந்து அண்டாது, சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஏற்கனவே ஓதி போன இடத்துல வந்து சரியான முறையில் செய்தார்களா என்பது கேள்விக்குறி தான், சரிங்களா? அதுக்கடுத்ததான் வந்து ஜின்னுடைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், உடலை விட்டு ஜின்னை துரத்துறது சுலபம். ஒரு வாரத்துலேயோ 10 நாள்லையோ அல்லது ஒரே நாள்லையோ 2 நாள்லையோ கூட ஜின்களை உடலை விட்டு துரத்தி விடலாம். திரும்ப திரும்ப அந்த ஜின் உடலில் வந்து புக முயற்சி பண்ணும். அப்போ அதுக்கு என்ன செய்கிறது? துரத்தப்பட்ட ஜின் திரும்ப உடலில் வராதவரை ஒரு வேலி ஏற்படுத்தணும். அதுக்கடுத்ததாக உடலில் இருக்கக்கூடிய அந்த ஜின்னை ஓதி எரித்து அழிக்க வேண்டும். சில திருக்குறானுடைய ஆயத்துக்கள்லாம் இருக்குது, அந்த ஆயத்துக்களை தொடர்ந்து ஓதுகின்ற பொழுது அந்த ஜின் எரிந்து அழிந்து விடும். இப்படி அந்த ஜின்னை வந்து எரிந்து அழிந்துடும், அந்த அல்ல அழிச்சிடும் அந்த ஜின்னையை. லனுஹர்ரிகன்னா 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 என்ற சில ஆயத்து இருக்குது. அந்த ஆயத்தில் ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஜின் எரிந்து விடுகிறது. ஃபஹ்தரகத் ஃபஹ்தரகத் என்ற வார்த்தைகள் திருக்குறானில் இருக்குது. இப்படியாக எரித்து கரிக்கக்கூடிய குரானுடைய வசனங்கள்லாம் இருக்குது. அதை திரும்ப திரும்ப அந்த பாதிக்கப்பட்ட நபரை உட்கார வைத்து ஓதக்கூடிய அந்த இமாம் ராக்கி, அவர் இத்தனை எண்ணிக்கையில் இத்தனை முறை அவர் ஓதுவார். ஓதுகின்ற பொழுது
அந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து கண்ணை மூடி உட்கார வைத்து விட்டு தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஜின்னை எரிக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஜின்னுக்கு என்ன நடக்குகிறது, என்ன அந்த ஜின் எரிகிறதா, அது அழிகிறதா என்ற காட்சிகள் எல்லாம் அவருக்கு காட்டப்படும். பிறகு முற்றாக அந்த ஜின்னை ஒழித்த பிறகு அவருக்கு அந்த பிரச்சனை வராது. ஆக இதை நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. இதுக்கு சில நாட்கணக்கு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு 3 நாள்ல சரியாயிடும். ஒரு சில பேருக்கு 1 வாரம் ஆகலாம். ஒரு சில பேருக்கு சரியா ஆயிட்டாலும், அந்த ஜின்னை அழிக்க வேண்டிய ப்ராசஸிங் சில நாட்கள் நீளலாம். ஆகவே முழுசா அந்த பிரச்சனைய முடிக்கணும். முழுசா முடிக்கலன்னு சொன்னா, அது திரும்ப திரும்ப தொடரத்தான் செய்யும். ஆகவே வந்து ஓதி பார்ப்பவர்கள் அதை முழுதாக முடிக்க வேண்டும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இதேபோல சூனிய பிரச்சனை, ஜின்னுள்ள பிரச்சனை இருக்கவங்க நம்மை தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதற்காக நம்ம ஹதியா வாங்குவோம். இலவசமாக நாம் செய்யவில்லை. இன்ஷா அல்லாஹ் ஹதியா நாம் வாங்குவோம். ஆனால் நம்மிடத்தில் வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதை முழுதாக கடைசி வரை ஓதி சரி செய்து விடுவோம். அதன் பிறகு தான் நாம வந்து உங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். டெம்பரரி சொல்யூஷன்லாம் கிடையாது. பெர்மனன்ட் சொல்யூஷன். நிரந்தரமாக அந்த பிரச்சனையை சரி செய்வது தான் நம்முடைய நோக்கமே தவிர, அந்த தற்காலிகமாக அந்த பிரச்சனை சரி செஞ்சுட்டு காசு சம்பாதிக்க நம்முடைய நோக்கம் கிடையாது. முழுவதுமாக அந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும். அதை இறுதி வரை ஓதி முழுவதுமாக அந்த ஜின்களையும் இந்த சூனியத்தையும் தவிடுபடியாக ஆக்குகின்ற வரை நாம் ஓதி அதை சரி செய்யக்கூடிய அந்த வழிமுறையை தான் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். ஆகவே சகோதர சகோதரி, இந்த பிரச்சனை உள்ளவங்க நம்மை தொடர்பு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய மெசேஜ்களை வந்து நீங்கள் வாய்ஸாக நீங்கள் என்ன பிரச்சனை இருக்குன்னு போடுங்க. அதே போல் வந்து நம்ம ஓதி மந்திரிச்ச தண்ணியையும் வந்து நம்ம பார்சல் அனுப்பி விடுவோம். உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் உள்ளவங்க, இந்த ஜின் பிரச்சனை, சூனிய பிரச்சனை இருக்கவங்க சரி இந்த தண்ணியை பருகினால் அது ஷிஃபா ஆகிடும். இதே போன்ற விஷயங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே போல் வந்து இங்கே சென்னைக்கு, நான் சென்னையில் இருக்கேன். சென்னைக்கு வர முடியாதவங்க, ஊர் சைடு இருக்கக்கூடியவங்களாம் என்ன செய்யலாம்னா, என்ன ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே வர முடிஞ்சால் ஓகே, இல்லாட்டி நாங்களே நேரில் அங்கே வந்து ஓதுவோம். அப்படி நானும் நேரில் வர முடியல, சென்னைக்கும் உங்களால் வர முடியாத பட்சத்தில் நம்ம இங்கேருந்தே ஃபோன்லேயே ஓதுவோம். அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கணும், ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஆகவே இன்ஷா அல்லாஹ் பிரச்சனை உள்ளவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.